ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உங்ககிட்ட முதல்ல இந்த மாதிரி ப்ரோ ஃபில் பண்ணுறது மாதிரி ப்ரஷ் இருக்கணும். செகண்ட், இந்த மாதிரி ப்ரோ ஃபில் பண்ணுற ஐலைனர் ஜெல் பேஸ்டில் இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஜெல் பேஸ்ட் ப்ரோ ஃபில்லர் ஐலைனர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணி கூட உங்கள் ப்ரோஸ் நீங்கள் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னு அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இருக்கிறது மெஸ்ஸி ஐப்ரோஸ் தான். பட் இந்த பக்கத்து ஐப்ரோவை நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு ஐப்ரோஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த பக்கத்தை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். ப்ரஷில் ப்ராடக்ட்டை எடுத்ததுமே அப்படியே டெபாசிட் பண்ணிடாதீங்க ஐப்ரோ மேலே. அது பார்க்குறதுக்கு வியர்டாக தெரியும். அதுக்கு பதிலாக பேக் ஆஃப் த ஹேண்டில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஐப்ரோஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். எப்போவுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பர் ஐப்ரோஸோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபில் பண்ணாமல் லோவர் ஐப்ரோஸோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங்கில், அதாவது ஸ்லாண்டிங் பொசிஷனில் நீங்கள் மேலே போகணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக நான் போகலை, ஸ்லாண்டிங் பொசிஷனில் மேலே ஐப்ரோஸை வந்து டச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேலே டச் பண்ண லைன்லேருந்து நீங்கள் ஐப்ரோவை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் லோவர் ஐப்ரோவை இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஐப்ரோவோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை வந்து பட்டும் படாத மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பூலி ப்ரஷ்ஷால் டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்த்து கோம் பண்ணிக்கோங்க ஐப்ரோஸை. இப்போ இந்த பக்கத்து ப்ரோவை வந்து கன்சிலர் யூஸ் பண்ணி கட் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது தானே? ஸோ இப்போ இந்த பக்கத்து ஐப்ரோஸையும் அதே மாதிரி கன்சிலர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். ஒரு லைட்டு ஷேடு கன்சிலர் எடுங்க. ஐப்ரோஸோட மேலேயும் கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கன்சிலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மெஸ்ஸி ஐப்ரோஸை ஃபில் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும்னா உங்களோட பர்ஃபெக்ட் ஐப்ரோஸை இந்த மெத்தட் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அழகாக டிஃபைன் ஆகி தெரியும். அண்ட் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள்.